ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ ஒரு குரூப் ரைட் போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு நீங்களே போக போக பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். காலையில் 3 வாட்டி ஃபோன் எடுத்திருக்காரு, பட் அது எடுக்கவே இல்லை. பார்த்து லேட்டாக பார்த்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம இந்த இடத்துல ஸ்பீடாகவும் போக முடியாது, ஏன்னா இங்கே ராஜன் தொல்லை ரொம்ப நிறையாவே இருக்குது. தனியாக நின்று பண்ணுறாங்க. நைட்டு 3 மணிக்கு நின்று என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே ராஜன்ஸ்லாம் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் நிறைய வாட்டி ஃபைன் வாங்கியிருக்கேன் நின்று. ஒரே செண்டு இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது. ஒரே நிமிஷம் கைஸ், இங்கே என் வண்டி கொஞ்சம் உரட்டுதே. இறங்கியே பார்த்துட வேண்டியதுதான். ஆஹா, காற்று டயரில் சுத்தமாக காற்று இல்லை. நேற்று தான் நைட்டு தான் ஃபுல்லாக காற்றடித்தேன், காற்று போயிடுச்சு. இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு சம்பவம் அது. கிளம்பும் போதே சம்பவமாக இருக்கே. எப்படியாவது ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் போயிடணும். ஏன்னா ஆனால் இப்போ பெட்ரோல் பங்கில் காத்திருப்பாங்க தெரியல நேரத்தில். ஓகே கேஸ், நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஆனால் இங்கே காற்று அடிக்கிறாங்கன்னு என்னன்னு தெரியல. இப்போ தான் மிஷினே ஆன் பண்ணுறாங்களா? சூப்பரு. ஏதாவது ரைடு கிளம்பும் போது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது. கண்டிப்பாக இது பஞ்சர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த டியூப்லேருந்து அது காற்று போயிருக்கும். எங்கேப்பா இங்கே இந்த அண்ணனை காணோம்? அண்ணி இங்கே போயிட்டுருக்காரா? ஓகே கைஸ், நீங்கள் அடுத்து பார்க்க போடுது நான் காற்று அடித்தேனா இல்லையா, ரைடு போனேன்னா போகலையா பார்ப்போம். ஒரு வழியாக 4 பெட்ரோல் பங்க் சுற்றி காத்தடிச்சாச்சு. நல்லா தான் இருக்கு. இங்கே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, இதான் தெரியுது பாருங்க ஃபோனில். அது என்கிட்ட எப்போலேருந்து இருக்கு, கூர்லேருந்து என்கிட்ட தான் இருக்கு. நான் கூருக்கு போனப்போ அந்த ஆக்சிடென்ட்லாம் எடுக்கவே இல்லை. எப்படி தெரியாமல் இருப்பீங்க? ஆனால் என்ன இருட்டாக தெரியுங்க, காலில் தான் நல்லாயிருக்கும். நான் வேளாங்கண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வரேன். வேளாங்கண்ணி எதுக்கு? வேளாங்கண்ணி எதுக்குடா போவாங்க? திருப்பூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 161 கிலோமீட்டரு. தெரியுது. போலாம். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணியிருந்தால் ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க. நைட் ட்ரைவு, யாருமே இல்லாத ஹைவே, பாட்டு கேட்டு போகும்போது எனக்கு சுகம் இருக்கே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு இதே பார்க்க ரொம்ப போர் அடிக்கும். நான் காலையில் வீடியோ எடுக்கிறேன். பாய். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம டீம் கூட ஜாயின் பண்ணிட்டோம் இங்கே.
நம்ம இப்போ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி தான் போயிட்டுருக்கோம். யாரா நீங்கள் டேய் வாங்கிடா உடச்சி போங்கடா டேய் டீமான வந்துருக்கு சும்மா ஒரு அப்பா சவுண்டு காது கிழிக்குது. முன்னாடி ஒரு GT 650 பின்னாடி ஒரு GT 650 நடுவில் மாட்டிக்கிட்டோமே. நம்ம இப்போ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே பாருங்கள் நீங்களே இந்த கார்னரிங்கையும் சவுண்ட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள். எவனோ ஒருத்தன் ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருக்குன்னா நம்பி வந்தால் மொட்டை வெயில் அடிக்குது. இதுக்கு நான் கீழே இருந்திருப்பேனடா. நம்ம பைக் அங்கே தான் நிற்கிது பின்னாடி. எங்களை இங்கே ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணது இவன் தாங்க, சார்லி. நீங்கள் நான் போய் உங்களுக்கு பைக்கை காட்டுறேன். இப்போ உங்களுக்கு அப்படியே நான் போய் ரூம் காட்டணுங்க இந்த ஸ்டே பண்ணுற இடத்த. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம தான், கீழேயும் சரி மேலேயும் சரி. ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அருண் ப்ரோ. சாமி ஹாய் சொல்லுங்க சாமி. காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன காலையில் எழுந்திரிச்சு வந்திருக்கீங்க. இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் டாப் போயிடலாம். இதான் கைஸ் ஊட்டியோட கிளைமேட். நல்லா சில்லுன்னு இருக்கும், ஃபாக் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெயில் இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குன்னு. ஸோ
இதான் ஊட்டியோட கிளைமேட்.